திண்டுக்கல்லில் கோவிந்தாபுரத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பு திமுக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், அங்கு சூழலானது தற்போது எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிந்தாபுரம் பகுதியில் ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வசித்து வருகிறார். இந்த இல்லத்தில் காலை 6 மணியிலிருந்து சுமார் 15க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அவரது மகனான ஐபி செந்தில்குமார் இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர், மகள் இந்திரா சிவாஜி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தற்பொழுது 3 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி கொண்டு வரும்பொழுது பட்டிவீரன்பட்டியில் உள்ள இருளப்பன் மற்றும் கெய்னி அவரது நூற்பாலைகள் செயல்பட்டு வருகிறது. அந்த இடங்களிலும் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏறத்தாழ ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் ஃபுல்லாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதாவது அவர் தொழில் நிறுவனங்கள் மற்றும் சென்னையில் உள்ள அவரது அலுவலகங்கள் மற்றும் அவரது வீடு, நூற்பாலைகள் என பல இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திட்டு இருக்கும் பொழுது அவர் வீடுக்கு முன்பாக ஐ பெரியசாமி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த போக்கு அமலாக்கத்துறையினுடைய போக்கு கட்சியின் ரீதியாக பழிவாங்கும் படலமாக நடத்துகிறது. மத்தியில் ஆளக்கூடிய அரசு திமுக அரசை வஞ்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து இது போன்று அமலாக்கத்துறைகளை ஏவி விட்டு இருக்கும் அமைச்சர்களுக்கு கெட்ட பெயர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சோதனையானது நடத்தப்படுகின்றனர். இந்த சோதனையில் எந்த விதமான ஆவணங்களும் சிக்கப்போவதில்லை. வீண் பழியை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது சுமத்துவதற்காக இந்த அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறி அவர்களுடைய ஆதரவாளர்களும் திமுக கட்சியின் நிர்வாகிகளும் அவரது இல்லத்தில் குவிந்து தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்பு பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்று நிர்வாகிகளின் பேச்சை கேட்டு தற்பொழுது அவரது இல்லத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மோனிஷா. சங்கர், தற்போது எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது 6 மணியிலிருந்து நடைபெற்றுகிறது. இந்த சோதனையில் சிஆர்பிஎஃப் துப்பாக்கி ஏந்திய போலீசார் சுமார் 30க்கும் மேற்பட்டோரும், ஒரு இடத்திற்கு 3 வாகனங்கள் வீதம் 5 இடங்களுக்கு 15 வாகனங்களில் ஏறத்தாழ ஒரு 25-30 அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகளும் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து குவித்த வழக்கு ஒன்று விடுதலை ஆகியிருந்த பொழுதும் இவர் சென்ற ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கும்போது ஒரு இல்லத்தை விதிமுறைகளை மீறி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த விசாரணையானது காலை 6 முதலிலிருந்தே நடைபெற்று வருகிறது என்றாலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கர், அமைச்சர் பெரியசாமியின் மகன் வீட்டிலுமே அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வரும் சூழலில் அங்கும் திமுக தொண்டர்கள் சூழ்ந்திருக்கிறார்களா? தற்பொழுது அவருடைய தொடர்புடைய இடங்கள் மட்டுமல்லாமல் தற்பொழுது பார்த்தோம்னா அவரது மகன் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மற்றும் மாவட்ட செயலாளருமான ஐபி செந்தில்குமார் அவரது இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல் அவரது மகளான இந்திரா அவருடைய வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த 5 இடங்களும் பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த பாதுகாப்பின் அடிப்படையில் சோதனையானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அந்த சோதனைகள் நடத்தக்கூடிய இடங்கள் அனைத்திலும் பார்ப்போம் என்றால் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் குவிந்து வண்ணம் வருகின்றனர். மோனிஷா.